உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, உனக்கு பிடிச்சிருக்காப்பா? எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்லம்மா, ரம்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. ஆமா அத்தை, இதுல அம்மாவோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு அந்த மாப்பிள்ளையோட வாழ போறது அவதானே. ஆமா அத்தை, முதல்ல ரம்யாக்கு பிடிக்கணும். அவளுக்கு கல்யாணம் நடந்தா இங்க நிறைய பேருக்கு சந்தோஷம். அத்தை, ரம்யாவை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மாப்பிள்ளைய ஓகே சொல்லுங்க. ஐசு, இப்ப யாரு ரம்யாவை ஃபோர்ஸ் பண்ணா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கப்போ? ஆமா, நான் வாயை திறந்தாலே போதுமே, இவர் எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாரு. இங்க பாருமா, இங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பார்க்க சொல்லுவோம். எனக்கு பிடிக்கலனா விட்டுறவா போறீங்க? அடுத்த ஒரு போட்டோ காமிச்சு பிடிக்குதான்னு கேட்க போறீங்க? நான் இவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அதனால அவன் கழுதையா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, இப்போ ஓகேன்னு சொல்ல வேண்டியதுதான். சொல்லுமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. நிஜமா தான் நீ சொல்றியா? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அம்மாடி ரம்யா, எங்களுக்காக சொல்லாத, உனக்கு உண்மையா பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுமா. இல்லப்பா, எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு. அப்பாடா, இப்பதாம எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா, அது போதும் எனக்கு. நல்ல வேலை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இவன் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். ஆமா, அப்பதான் நம்ம தீபா நிம்மதியா இருக்க முடியும். ஐயா, அப்ப நாளைக்கே மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாமா? சொல்லிடலாமா. நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்கம்மா. இங்க நம்ம வீட்லயே பொண்ணு பார்க்கற விசேஷத்தை வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாமா. இங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க, தீபாவும் இருக்கா, நாங்க 2 பேர் தானே, நாங்களும் இங்கேயே வந்துடுறோம். சரி தரகரே, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நாளைக்கே இங்க வர சொல்லிடுங்க. நம்ம வீட்லயே பொண்ணு பார்த்துட்டோம். சரிங்கம்மா, அவங்கள்ட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. சரிங்க. ஆண்டி, எனக்கு ஒரு ஃபோன், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பேசிட்டு வா. அம்மா, அப்ப நான் கிளம்புறேன்மா. ஐயா இருங்க, பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, இந்த வாரம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் நான் சந்தோஷமா பணம் வாங்கிக்கிறேன். சரி சரி, வரேம்மா. வரேன் தம்பி, வரேம்மா. சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்க சொன்ன அந்த மாப்பிள்ளை ரமேஷோட ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பரா? எதுக்குமா? அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், அதான். சரி, சொல்ற, குறிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல. அப்புறம் இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்தாங்க. சரிங்கம்மா, சொல்ல மாட்டேம்மா. வரேம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.